ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு அக்ரி இண்டெக்ஸ் 2025 வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷனுக்கு நானுமே போயிருந்தேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு விவசாயியுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி 1 இயருக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அக்ரி இண்டெக்ஸ். இங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து வரணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம புது புது கண்டுபிடிப்புலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. வித் லைவ் டெமோ கூட இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கலாம். டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 நாள் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நீங்க சுத்தி பார்க்கறதே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் ஆகும். ஒவ்வொரு ஹாலுமே பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா 8 ஹால் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்டன் வந்து நர்சரி தனியா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கோட் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா தனியா இருந்துச்சு. அதாவது ஹெச் ஹாலுக்கும் ஆப்போசிட்ல வந்து இது அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் பம்ப் செட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருந்துச்சு. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி பார்க்கறதுக்கே ஒவ்வொரு ஹாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours and 2 hours கண்டிப்பா ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா இதுலயே முடிஞ்சிடும். ஒரு 9 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து ஒரு 7 o'clock வரையும் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபென்சிங், அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான கம்பி வேலிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குலாம் தேவைப்படும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஃபென்சிங் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபாயும் இருக்கு, 20 ரூபாயுமே இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு பாவை தோட்டம்லாம் அமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஒயர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி கொரியர்ல அனுப்ப சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து கொரியர்லுமே சென்ட் பண்றாங்க. இவங்களோட பிரான்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹைதராபாத், பெங்களூர், கோயம்புத்தூர், சென்னைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா சிஸ்டமேட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க பார்த்தீங்கன்னா மும்பைல இருந்து வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட போய் நீங்க டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. எவ்வளவு மினிமம் குவான்டிட்டி எடுக்கிறோம், நீங்க எந்த கொரியர்ல, அதாவது கொரியர்ல நீங்க அனுப்புவீங்களா இல்ல நீங்க டிரான்ஸ்போர்ட்ல வந்துட்டு சென்ட் பண்ணுவீங்களா சொல்லி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுகுணா தீவனங்கள். இவங்க பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோழிகளுக்கு தேவையான தீவனங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. காலேஜுமே வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட நீங்க வந்து ஸ்டடியும் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஏஆர் சீட்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ். இவங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான காய்கறி விதைகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூலிகை விதைகள் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திராட்சை செடிகளுமே வச்சிருந்தாங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா விதைகள். இவங்க பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகள், இயற்கை வேளாண் விளைபொருட்கள் சொல்லிட்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க. இவங்க கிட்ட எல்லா விதமான, அதாவது ஆர்கானிக் சம்பந்தமான எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே இவங்க கிட்ட இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே கிசான் சொல்லிட்டு பிவிசி சிலிகான் ஸ்டிக் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டிக் வந்துட்டு ₹200 சொல்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி பார்லர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு தண்ணியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், வாட்டர் டேங்க்லாம் இருக்கும். ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹோல்ஸ் வந்துட்டு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம எப்படி ஈஸியாக அடைக்கலாம்னு சொல்லிட்டு டெமோவோட சொல்லி பண்ணி காமிச்சிருந்தாங்க. இப்போ பண்ணுவாரு பாருங்க. இப்போ வந்துட்டு அந்த சிலிக்கான் ஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நல்லா ஹீட் பண்றாங்க. நல்லா ஹீட் பண்ணிட்டு இப்ப அந்த ஹோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு அவங்க பேஸ்ட் பண்றாங்க. உடனே பார்த்தோம்னா நமக்கு வாட்டர் லீக்கேஜ் வந்து டோட்டலா ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இது வந்துட்டு வெயில் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடிக்கடி இந்த சிலிக்கான் ஸ்டிக் வந்துட்டு வெளில வந்துருமா என்னன்னு தெரியல. ஸோ அப்படி இதை பத்தி உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனா பாத்தீங்கன்னா டோட்டலா வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் வந்துட்டு இவங்க வந்துட்டு இதை வச்சு பேஸ்ட் பண்ண உடனே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிட்டு. ஸோ இது பாத்தீங்கன்னா டான்ஃபிட் சென்னையில இருந்து வந்துட்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விதமான ப்ராடக்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எல் என்டர்பிரைசஸ், இவங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். இவங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான காய்கறி விதைகளுமே பாத்தீங்கன்னா ஹைபிரிட்ல வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹைபிரிட் விதையெல்லாம் பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்துட்டு குரோ பேக்குமே வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குரோ பேக்கோட சைஸ், பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கு பாருங்க. இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்குது வளர்பிறை ஏஜென்சிஸ். இவங்க பாத்தீங்கன்னா நாமக்கல்ல வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங்ல மாடுகளுக்கு தேவையான, அதாவது மாடுகளுக்கு தேவையான மேட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் கறக்கும் இயந்திரம், மாட்டு கொட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்கான மிஷினரிஸ், அதே மாதிரி சொல்லிட்டு நிறைய விதமான இங்க டிஸ்பிளே இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஓன் மேனுஃபேக்சரிங்ல நல்ல பிரைஸஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருக்கும் தேவை அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய விதமான மிஷினரி பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீவனம் வெட்டும் மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. மானியத்திலுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு பாத்தீங்கன்னா பாயிண்ட் டிஜி ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அதாவது உங்களுக்கு என்னென்ன வெயிட்டேஜ் மிஷின் தேவையோ எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். அதாவது குழந்தைகள் வந்துட்டு எடை போடுறது, நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணீங்களோ எல்லா பிசினஸ்க்கும் ஏற்ற மாதிரி எல்லா விதமான திராசுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும்னு சொன்னா கூட அவங்க வந்துட்டு ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கரன்சி எல்லாம் பாத்தீங்கன்னா என்றதுக்கான அந்த மிஷினரியுமே இவங்க வந்துட்டு சேல் பண்றாங்க.
இப்போ வெயிட் மிஷின்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்லயே பார்த்தீங்கன்னா, அதோட பிரைஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க பார்க்கும்போது சில மிஷினுக்கு பிரைஸ் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா, அவங்க செல்லிங் பிரைஸா வித்துட்டு இருக்காங்க. ஒரு சில மிஷினுக்கு நம்மளால கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு அந்த பிரைஸ் வந்துட்டு அவங்க பின்னாடி அதாவது வெயிட் மிஷினுக்கு பின்னாடி வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க.